ரோமர் 9ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்திலே அந்த வாக்குத்தத்தமான வார்த்தையானது குறித்த காலத்திலே வருவேன், அப்பொழுது சாராள் ஒரு குமாரனை பெறுவாள். ஆண்டவர் ஆபிரகாமுக்கு ஒரு வாக்குத்தத்தம். ஏன்னா அவங்க பிள்ளை இல்லாமல் இருந்தது, பிள்ளை இல்லாத இருந்ததுனால ஆண்டவர் உனக்கு ஒரு குறித்த காலத்தில் எப்போ பிள்ளை பிறக்கும்லாம் சொல்லலை, இத்தனை வருஷத்துக்கு அப்புறம் பிள்ளை பிறக்குன்னு சொல்லலை, குறித்த காலத்தில் உனக்கு என்ன நடக்கும், பிள்ளை பிறக்கும். இப்போ இவங்களுக்கு 75வது வயதில் கர்த்தர் வாக்குத்தத்தத்தை கொடுக்குறாரு. கிட்டத்தட்ட 100வது வயதில் தான் யாருக்கு, ஆபிரகாமுக்கு பிள்ளை பிறக்கிறது. இடைவெளி எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 25 வருஷங்கள். 25 வருஷங்கள் அவன் என்ன இருக்கிறான், காத்து கொண்டு இருக்கிறான். ஆனால் இடையில அவசரப்பட்டுட்டாங்க. யாரு? சாராள். அவசரம், கர்த்தருடைய அந்த வார்த்தை கர்த்தர் நிறைவேற்றுவார் என்ற நம்பிக்கை இல்லாமல் அவசரப்பட்டு ஆகாரம் கொடுத்துட்டாங்க. 25 ஆண்டுகள். இப்போ நம்முடைய வாழ்க்கையிலே ஆண்டவர் ஏற்ற காலத்திலே நிறைவேற்றுவேன் சொல்கிறேன். உங்க கொடுத்த வாக்கு தத்தங்கள், உங்களுக்கு 5 வருடங்களுக்கு கைத்த வாக்கு தத்தங்கள், 10 வருடங்களுக்கு கொடுத்த வாக்கு தத்தங்கள், போன வருஷம் கொடுத்த வாக்கு தத்தங்கள் ஆண்டவர் சொல்றாரு ஏற்ற நேரத்தில் நிறைவேற்றுவேன். இன்னைக்கு சிலர்லாம் அப்படியே பறக்க விட்டுறது வாக்கு தத்தத்தை. அது எழுதி வைக்கும் பொழுது உங்களுடைய வாழ்க்கையிலே அது ஏற்ற காலம் ஒன்று வரும் பொழுது அந்த வாக்கு தத்தங்களின் ஆண்டவர் ஆம் என்றும் ஆமீன் என்றும் அவர் நிறைவேற்றுவார். ஹல்லேலூயா. ஐயோ இத்தனை வருஷம் ஆயிடுச்சு, அவதான் அந்த வாக்கு தத்தம் நடக்குமா? அது விசுவாசிக்க வேண்டும். இந்த ஆபிரகாம் என்ன செஞ்சான், அவனுடைய வாழ்க்கையிலே நம்பினான். அந்த கர்த்தர் கொடுத்த அந்த வாக்குத்தத்தத்தை ரோமர் 4ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்திலே தேவன் வாக்குத்தத்தம் பண்ணினதை நிறைவேற்ற வல்லவராய் இருக்கிறார் என்று முழு நிச்சயமாய் நம்பினான். நம்புகிறதுக்கு ஏதுவல்லாதிருந்தும் அதை நம்பிக்கையோடே விசுவாசித்தான். அவனுடைய வாழ்க்கையில 25 வருஷங்கள் கழித்து நடக்குதுன்னா அவன் நம்பினான். அடுத்து விசுவாசிக்கிறான். இன்னைக்கு என்ன பண்ணணும், விசுவாசிக்கணும். விசுவாசத்திலே ஒரு வல்லவனா, நான் விசுவாசத்திலே பலவனமா இருக்கல, அவிசுவாசமா இருக்கல, கர்த்தர் சொன்னதை அவர் நிறைவேற்றி முடிப்பார். ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களுக்கு என்னெல்லாம் சொல்லியிருக்கிறாரு, என்னெல்லாம் ஆண்டவர் வாக்குத்தத்தங்களை கொடுத்திருக்கிறாரு, உங்களுக்கு என்னெல்லாம் நான் நிறைவேற்றுவேன் என்று சொல்லியிருக்கிறார், அதெல்லாம் நிச்சயமாய் ஏற்ற நேரத்திலே நிறைவேற்றுவார். ஹல்லேலூயா. பாருங்க, பொறுமையாய் காத்திருந்தானா. எபிரேயர் 6ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்திலே நிச்சயமாக நான் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து உன்னை பெருகவே பெருக பண்ணுவேன் என்றார். அந்தபடி அவன் பொறுமையாய் காத்திருந்து வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதை பெற்றான். பொறுமை, அந்த வாக்குத்தத்தங்கள் நம்முடைய வாழ்க்கையில் நிறைவேறினா பொறுமையாக இருந்தான், காத்திருந்தான். காத்திருக்கும் பொழுது கர்த்தர் வாக்குத்தத்தங்களை நிறைவேற்றுகிறவராயிருக்கிறார். குறித்த காலத்திற்கு தரிசனம் இன்னும் வைக்கப்பட்டிருக்கிறது, முடிவிலே அது விளங்கும், அது பொய் சொல்லாது, அது தாமதித்தாலும் அதற்கு அது நிச்சயமாய் வரும், அது தாமதிப்பதில்லை. கர்த்தர் வாக்குத்தத்தங்களை நிறைவேற்றுகிறவராயிருக்கிறார். ஹல்லேலூயா. மாதத்திலே கொடுக்கிற வாக்குத்தத்தங்கள், வருடத்திலே கொடுக்கிற வாக்குத்தத்தங்கள், கர்த்தர் உங்களோடு ஜெபிக்கும் பொழுது கொடுக்கிற, வேதத்தை வாசிக்கும் பொழுது கொடுக்கிற வாக்குத்தத்தங்கள் எல்லாம் ஆண்டவர் நிறைவேற்றுவார். என்ன பண்ணணும், நம்பிக்கையோடு இருக்கணும், விசுவாசமா இருக்கணும், பொறுமையாய் காத்திருக்கணும். என் தேவன் ஏற்ற நேரம் ஒன்று உனக்கு என்று வைத்திருக்கிறார், நிச்சயமாகவே அதை நிறைவேற்றுவார். யோசேப்பு மறிச்சிட்டாங்க எகிப்து தேசத்துல, ஆனா அவளுக்குள்ள ஒரு விசுவாசம் பாருங்க, ஒரு நாள் என் தேவன் எங்களை சந்திப்பா, ஒரு நாள் என் ஆண்டவர் வாக்குத்தத்தத்தை கொடுத்திருக்க, அதை நிறைவேற்றுவா. அவங்களுடைய சகோதரர்கிட்ட எல்லாம் சொல்றான், நான் மறிக்க போறேன், நான் மறித்து நீங்க கர்த்தர் உங்களை சந்திக்கும் நாளிலே என் எலும்புகளை இந்த இடத்துல இருந்து எடுத்துட்டு போங்க. அவனுக்குள்ள ஒரு விசுவாசம், நிச்சயமா என் ஆண்டவர் சந்திப்பார் என்ற ஒரு விசுவாசம். அவனுடைய எலும்புகளை அவங்க போகும்போது எடுத்துக்கொண்டு போனார்கள். ஹல்லேலூயா. அந்த விசுவாச நம்பிக்கை காத்திருப்பு உங்களுக்குள்ளே இருக்கும் பொழுது ஏற்ற நேரத்திலே கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையில கொடுத்த வாக்குத்தத்தங்களை கர்த்தர் நிறைவேற்ற வல்லமை உள்ளவர். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. என்னன்னா நீ சில தரிசனங்களை கண்டிருக்கலாம், ஆனால் சில வாக்குத்தத்தங்கள், திட்டங்களை, சில நோக்கங்களை, உடன்படிக்கைகளை, தீர்க்க தரிசனங்களை ஆண்டவர் கொடுத்திருக்கலாம். ஐயா எனக்கு இந்த தீர்க்க தரிசனத்தை கொடுத்திருக்கிறார், இந்த தரிசனத்தை கொடுத்திருக்கிறார், இந்த திட்டத்தை ஆண்டவர் எனக்கு கொடுத்திருக்கிறார், இப்படிப்பட்ட சொப்பனத்தை நான் கண்டிருக்கிறேன், இத்தனை வருடங்கள் கழித்து எனக்கு வாக்குத்தத்தத்தை ஆண்டவர் கொடுத்திருக்கிறார், நிச்சயமாக என் ஆண்டவர் நிறைவேற்றுவார். ஹல்லேலூயா. நம்ம ஒரு நாளும் என்ன பண்ணக்கூடாது, அவிசுவாசப்படக்கூடாது, சோர்ந்து போயிடக்கூடாது, அவசரப்பட்டுக்கூடாது. மாம்சத்தை என்ன பண்ணுற புயமலமாக்கி கொண்டு நான் செய்கிறேன் நிறைவேற்றுகிற அளவுக்கு என்ன இருக்கணும், பொறுமையாக இருக்கணும், அவசரப்படக்கூடாது. ஹல்லேலூயா. உன்னை கொண்டு கர்த்தர் ஒரு நோக்கத்தை வைத்திருக்கிறார், உன்னை கொண்டு ஒரு சித்தத்தை ஆண்டவர் வைத்திருக்கிறார், உன்னை கொண்டு கர்த்தர் ஒரு வாக்குத்தத்தை கொடுத்திருக்கிறார், அதை ஏற்ற நேரத்தில் நான் நிறைவேற்றுவேன். ஹல்லேலூயா. நான்காவதாக, முதலாவது பார்த்தோம் கர்த்தர் ஏற்ற நேரத்தில் நம்மளை உயர்த்துகிறார், இரண்டாவது ஏற்ற நேரத்திலே நம்மை ஆசீர்வதிக்கிறார், மூன்றாவதாக ஏற்ற நேரத்திலே வாக்குத்தத்தங்களை அவர் நிறைவேற்றுகிறவராயிருக்கிறார். நான்காவதாக உபாகமம் 32ஆம் அதிகாரம் 35ஆம் வசனத்தை நாம் வாசிக்க கேட்போம். உபாகமும்
32:35. பழி வாங்குதல் எனக்கு பதிலளிப்பதும் எனக்கு உரியது. ஏற்ற காலத்தில் அவருடைய கால் தள்ளாடும். அவர்களுக்கு ஆபத்து நாள் சமீபமாய் இருக்கிறது. அவர்களுக்கு நேரிடும் காரியம் தீவிரித்து வரும். இடத்துல பழி வாங்குவது பதில் அளிப்பது எனக்கு உரியது. ஏற்ற காலத்தில் அவருடைய கால் தள்ளாடும். அடுத்த ஒரு வசனத்தை வாசிக்கலாம். ரோமர் 12:19. ரோமர் 12:19. பிரியமானவர்களே, பழிவாங்குதல் எனக்குரியது, நானே பதில் செய்வேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்று எழுதியிருக்கிறபடியால் நீங்கள் பழி வாங்காமல் கோபாக்கினைக்கு இடம் கொடுங்கள். இப்போ இந்த இடத்துல ஏற்ற நேரத்திலே ஆண்டவர் நான் நீதி நியாயம் செய்கிறேன் என்று சொல்லுகிறார். உங்களுக்காக, உங்களுக்கு விரோதமாக எழும்பின சத்துருக்களுக்காக, உங்களுக்கு விரோதமாக எழும்பின எல்லா கிரியைகளுக்காக ஆண்டவர் சொல்கிறாரு, நான் நியாயம் செய்கிறேம்மா, நான் உங்களுக்கு யுத்தம் பண்ணுகிறேன். பழி வாங்குவது எனக்குரியது. நீங்கள் என்ன பண்ணணும்? பழி வாங்காமல். இன்னைக்கு அந்த பழி வாங்குறது எல்லாம் தன்னுடைய கரங்கள் எடுத்துக்க. பதிலுக்கு பதில், உதாசனத்துக்கு உதாசனம், தீமைக்கு தீமை, பல்லுக்கு பல், கண்ணுக்கு பண். என்னை திட்டிட்டியா, நான் என்ன பண்ணுறேன்? அது வார்த்தையால் இன்னும் 4 வார்த்தை எக்ஸ்ட்ரா போட்டு திட்டுறது. வா, எனக்கு நீ இந்த சேவினை பண்ணிட்டியா, நான் உனக்கு போய் அங்கே போய் சேவினை பண்ணுறேன், நான் மந்திரம் பண்ணுறேன். நீ இப்படி பண்ணிட்டியா, நான் உனக்கு அப்படி பண்ணுறேன். இங்கே சொல்லுது பழி வாங்காமல். அப்போ பழி வாங்குவது யார் கையில் இருக்குது? கர்த்தருடைய கரங்களில் இருக்குது. ஏற்ற நேரத்தில் நான் என்ன செய்வேன்? நீதி செய்வேன், நியாயம் செய்வேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அப்போ நம்முடைய வாழ்க்கையில் நம்ம என்ன செய்யணும்? பழி வாங்கக்கூடாது. யாரையுமே என்ன பண்ணக்கூடாது? பழி வாங்கக்கூடாது. வேதம் சொல்லுகிறது, சங்கீதம் 22:24, உபத்திரவப்படுகிறவனுடைய உபத்திரவத்தை அவர் அற்பமா எண்ணாமலும் அருவருக்காமலும் தம்முடைய முகத்தை அவனுக்கு மறைக்காமலும் இருந்து தம்மை நோக்கி அவன் கூப்பிடுகையில் அவனை கேட்டருளினார். உபத்திரவப்படுகிறவனுடைய உபத்திரவத்தை ஆண்டவர் ஒருபோதும் அற்பமாக நினைக்க மாட்டார். உடைய வாழ்க்கையில உபத்திரவப்படுறியா? சில மனுஷங்களால், சில சத்துருக்களால், சிலருடைய வீட்டில் இருக்கிற தந்திரமுள்ள மனிதர்களால், நான் உபத்திரவப்படுகிறேன், நான் பதிலுக்கு அவங்களை உபத்திரவப்படுத்தாதீங்க, பதிலுக்கு அவங்களுக்கு பழிக்கு பழி வாங்காதீங்க, சரிக்கு சரி கட்டாதீங்க. ஆண்டவர் சொல்கிறாரு, நீங்கள் பழிக்கு பழி வாங்காதீங்க. பதில் அளிப்பது, பழி வாங்குவது என்னுடைய வேலை, நான் செய்கிறேன். அப்போ நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் என்ன? ஜெபிக்கணும், ஜெபிக்கணும். உன்னுடைய உபத்திரவத்தை ஒருபோதும் அவன் அற்பமாக நினைக்கல. நீ உபத்திரவப்படுறிய, வேதனைப்படுறியா, ஆண்டவர் சொல்கிறாரு அதை அற்பமாக நினைக்கலையா, அதை அருவருக்கலையா, அவருடைய முகத்தை மறைக்கலையா. ஆண்டவர் சொல்கிறாரு, நீ அவரை நோக்கி அந்த சூழ்நிலையில் கூப்பிடும் பொழுது அவரை கேட்டருளுகிறாராம், கேட்குறாராம். உனக்கு பதில் செய்வதற்கு, உனக்கு நியாயம் செய்வதற்கு, உனக்கு பதில், உனக்கு விரோதமாக எழும்புகிறவர்களுக்கு நீதிகளை செய்வதற்கு ஆண்டவர் என்ன செய்கிறாரு? அதை கேட்கிறார். அல்லேலூயா. 2 தெசலோனிக்கே 1:4 உங்களை உபத்திரவப்படுத்துகிறவர்களுக்கு உபத்திரவத்தையும் உபத்திரவப்படுகிற உங்களுக்கு எங்களோட கூட இளைப்பாறுதலையும் பிரதிபலனாக கொடுப்பது தேவனுக்கு நீதியாக இருக்கிறது. இங்கே நம்மளை உபத்திரவப்படுத்துகிறவர்களுக்கு அவர் உபத்திரவப்படுத்துகிறாரா? உங்களை உபத்திரவப்படுத்துகிறாங்க, உங்கள் இருதயத்தை நோகடிக்கிறாங்க, உங்கள் மனசை நோகடிக்கிறாங்க, உன்னை அழ வைக்கிறாங்க, உன்னை ரொம்ப ஒடுக்குறாங்க, உன்னை வேதனைக்குள்ளே ஆக்குறாங்கன்னா ஆண்டவர் சொல்கிறாரு, உன்னை உபத்திரவப்படுத்துகிறவர்களுக்கு உபத்திரவத்தை நான் கொடுக்குறேன். அப்போ நீ என்ன பண்ணு? பழி வாங்காத, பதிலுக்கு பதில் செய்யாத, தீமைக்கு தீமை செய்யாத, சரிக்கு சரி கட்டாத. அல்லேலூயா. தேவனுடைய பிள்ளைகளுக்கு விரோதமாக எழும்புகிற ஒன்று ஆண்டுடைய வருகையிலே நியாயம் தீர்ப்பா, இந்த பூமியிலே நியாயம் தீர்ப்பா. அவருடைய பாவம் பெருகும்போது பூமியிலே நியாய தீர்ப்பு உண்டு. ஏழுடைய குடும்பத்துக்கு எங்கும் நீங்காத நியாய தீர்ப்பு ஆண்டவர் கொடுத்தார். 3 பேருமே ஒரே நாளிலே மரித்து போனார்கள். கர்த்தர் நீதி உள்ள நியாயாதிபதி. அல்லேலூயா. உங்களுக்கு யார்கிட்ட ஆண்டவர் விட்டு கொடுக்க மாட்டார். உங்கள் யார் இடத்துல ரொம்ப உபத்திரவப்பட விட மாட்டார். உங்களுக்கு கர்த்தர் பாருங்க, வேதம் சொல்லுது, அநியாயம் செய்கிறவன் தான் செய்த அநியாயத்துக்கேற்ற பலனை அடைவான். அவனுக்கு பச்சாபாதமே இல்லை. அல்லேலூயா. எங்கே போய் பதிலுக்கு பதில் செய்யாதீங்க. ஒருவருக்கு ஒருவர் எப்படி இருக்கணும்? அன்பாக இருக்கணும், சமாதானமாக இருக்கணும், பகைவரை கூட நேசிக்கணும். அல்லேலூயா. உனக்கு விரோதமாக எழும்பி உன் மனசை வேதனைப்படுத்துகிறாங்க. கடந்த நாட்களிலே நான் கல்லூரி படித்து கொண்டிருக்கிற சூழ்நிலையிலே எங்களுடைய ஊரில் ஒரு டெத்து நடந்தது. நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். அந்த டெத்து அவர் ஒரு போலீஸ் துறையில் வேலை செய்கிறவர். அவங்க குடும்பம் மாத்திரம்தான் ஆலயத்துக்கு வருவாங்க, மகன் மனைவி. அவர் ஏதாவது வருஷத்துக்கு ஒரு முறை வந்து போவார், 2 வருஷத்துக்கு ஒரு முறை வீட்டுக்கு வந்து போவார். அங்கே தான் தங்கி இருந்து அவர் வேலை செய்கிறார். சர்ச்சின்னா அவருக்கு என்னன்னு தெரியாது, ரட்சிப்பின்னா என்னன்னு தெரியாது. கடந்த நாட்களில் அவர் விபத்தில் மறிக்கும் பொழுது
அவருடைய சடலத்தை இங்கே ஊருக்குள்ளே கொண்டு வந்தாங்க. அப்போது அவங்களுடைய குடும்பம் எல்லாம் ஆலயத்துக்கு வருகிறதுனால பாஸ்டர் தான் போய் அந்த சடலத்தை என்ன பண்ணணும், ஜெபம் பண்ணி அடக்கம் பண்ணணும். ஏன்னா ஃபேமிலிலாம் சர்ச்சுக்கு வரதுனால அவர் ரட்சிக்கப்படாதவனா கூட இருக்கட்டும், ஆனால் ஒரு ப்ரேயர் பண்ணி அடக்கம் பண்ணுவதற்காக பாஸ்டர் வந்திருக்கும் போது ரொம்ப பிரச்சனை பண்ணாங்க. அந்த பிரச்சனை பண்ண ஒரு சகோதரி சில மனிதர்கள்லாம் எழும்பி இதற்கு முன்பதாக மரித்தவர்கள்லாம் வந்து ஆலயத்தில் கொண்டு போய் வைத்து ஒரு ப்ரேயர் பண்ணி தான் சுடுகாட்டுக்கு எடுத்துகிட்டு போவாங்க. இதுக்கு முன்னாடி மரித்தவங்க என்னுடைய 2 ஆயா மரித்தாங்க. அவங்க 2 பேரும் ஆலயத்தில் கொண்டு போய் வச்சாங்க. இதுக்கு முன்பு துணை பாஸ்டருடைய தகப்பன் மரித்தார், அவங்களும் ஆலயத்தில் கொண்டு போய் வச்சாங்க. இப்போ இவங்களுடைய கேள்வி என்னன்னா, இவரை கொண்டு போய் ஆலயத்தில் வைக்கணும். இப்போ தான் பிரச்சனை பண்ணுறாங்க, இவரை கொண்டு போய் இப்போ இவர் ரட்சிக்கவே படலை, ஆலயத்துக்கு வரலை, ஆலயத்தில் கொண்டு போய் எப்படி வைக்க முடியும்? ஏதோ நீங்கள் குடும்பமாக வரீங்கன்றதுக்காக நான் ஜெபம், அவங்க குடும்பம் சொல்லலை, அந்த குடும்பத்தினுடைய நெருங்கின உறவின் முறையார்கள் ஊர் ஜனங்கள் எல்லாம் எழும்பி பணக்காரனுக்கு ஒரு சாவு ஏழைக்கு ஒரு சாவா அப்படின்னு சொல்லி அங்கங்கே தெருக்களில் மூலைகளில் இதை குழப்பி விட்டு சண்டைகளை குழப்பி கொண்டு இருந்தார்கள். இது எல்லா சூழ்நிலையில் பதிலை கொடுத்தோம். ரட்சிக்கப்படாத ஆலயத்துக்குள்ளே கொண்டு போக முடியாதுன்னு பதிலை கொடுத்தோம். அந்த மரணத்தை சுடுகாடுக்கு கொண்டு போய் அடக்கம் பண்ணிட்டு வீட்டுக்கு தகப்பன் வந்து கொண்டே இருக்கிறார். 2 பேர் எழும்பி எங்கள் தகப்பனாருக்கு எழும்பி வாயினால் சண்டை போட ஆரம்பிச்சிட்டாங்க. நான் உங்களுக்கு ஒரு இஷ்டம், ஏழைக்கு ஒரு இஷ்டமா அப்படின்னு சொல்லி உங்களுடைய மரணங்கள் எல்லாத்துமே சபையில் வச்சு தேவையில்லாத வேலைக்கு வந்து தகப்பனாரை பிடிச்சி அடிக்க வந்து அப்புறமா அண்ணன் போய் அப்புறம் ஆலயத்தினுடைய விஷயத்துக்கு ரொம்ப எழும்பிட்டாங்க. அங்கே ஒரு வாலிபு பையன், முதல் தெருவில் ஒரு வாலிபு பையன், அவன் எழும்பி கேட்கும் போது இன்னொருத்தன் கத்தியை தூக்கிட்டு வந்துட்டான். கத்தி தூக்கிட்டு வெளியே வாடா, வீட்டை விட்டு வெளியே ஊருக்குள்ளே பயங்கர குழப்பம். இந்த மரணத்தினால ஒரு பயங்கர குழப்பம். இங்கே அடிச்சுக்கிட்டு அங்கே ஒரு கத்தி எடுத்துக்கிட்டு வெளியே வா, தெருவுக்குள்ளெல்லாம் பயங்கர குழப்பம். ஆனால் பாருங்கள், அவங்க நாங்கள் ஒன்றுமே பண்ணல, அவங்களே வந்தாங்க. நாங்கள் ஒரு வார்த்தையும் கூட நாங்கள் கடினமான வார்த்தை அவங்க பேசுகிற எல்லா இடத்துல சண்டைக்கு போனால் அவங்க சண்டை துவங்கி முடிகிற வரைக்கும் அவங்க அதை தான் சொல்லுவாங்க. நடந்து என்ன தகப்பனார் போய் போலீஸ் ஸ்டேஷனில் கேஸ் கொடுத்தாங்க. எல்லாம் கேஸ் கொடுத்து இதெல்லாம் வந்து பண்ணும் பொழுது எங்களுக்கு விரோதமாக எல்லாம் வெளியே வாங்கடான்னு கூப்பிட்றாங்க சண்டைக்கு. நாங்கள் எங்கே போய் நிற்கிற வெளியே, நாங்கள் அப்படி பேசுகிறவங்க கிடையாது. வெளியே வா, எங்கள் அண்ணனை பிடிச்சி உள்ளே போட்டுட்டோம். அவனுக்கு கோவம் வருது, அப்பா மேலே கையை வச்ச உடனே அவனை பிடிச்சி கதவை சாத்தி போட்டுட்டோம். வெளியே வாடான்னு கூப்பிட்றாங்க. அவன் உள்ளவே தான் இருக்கிறான். அவங்களுடைய வார்த்தைகளெல்லாம் கேட்க முடியாத அளவுக்கு கடினமான வார்த்தைகள், கெட்ட வார்த்தைகள். பிள்ளைகள் தாலி அறாதா. நான் கல்லூரிக்கு போயிட்டு இருந்தேன். 7 மணிக்கு நான் வரும் பொழுது எனக்கு இன்ஃபர்மேஷன் சொல்கிறேன், இந்தமாரிலாம் நடந்துச்சு. சரி ஓகே, ஒரு 8:30 ஆச்சு. அப்பா எங்கன்னா போலீஸ் ஸ்டேஷனில் கேஸ் கொடுக்க போயிட்டாரு. இதெல்லாம் பெரிய ஒரு இஷ்யூ சபை விஷயமா நடந்துகிட்டே இருக்குது. பாருங்கள், ஒரு 8:30 மணிக்கு ஒரு செய்தி வருது. அவங்களுடைய யார் எங்களுக்கு விரோதமாக எழும்பி வந்தாங்களோ அவங்களுடைய குடும்பத்தில் ஒரு மரணம். முக்கியமான அவங்களுடைய மகளுடைய மருமகன் தூக்கு மாட்டிக்கிட்டு மறைச்சிட்டார். ஊர் ஜனமே பயங்கரமாக ஆச்சரியப்பா. அவங்களுக்கு விரோதமாக அவங்க தேவனுடைய பிள்ளைக்கு விரோதமாக எழும்பி போனாங்க. அவங்களுடைய வாயின் வார்த்தையெல்லாம் எப்படி இருந்தாங்க, உனக்கு சத்துருக்கள் உனக்கு எந்த அம்பை விடுறாங்களோ அது அம்பை ஆண்டவர் திருப்பி விடுவார். அல்லேலூயா. உன் சத்துருக்கள் நீ எதால விழணும்னு நினைக்கிறாங்களோ அதாலேயே ஆண்டவர் உன்னை விழ வைப்பார். அல்லேலூயா. உனக்கு நீதி நியாயம் செய்கிற தேவன் அவர், சத்தியமுள்ள தேவன். உன்னை சும்மா விட்டுற மாட்டார், உபத்திரவத்தை அற்பமாக நினைக்க மாட்டார். நீ அவரை நோக்கி கூப்பிடும் போது உடனே மகளே வந்து அதை கேட்டு அருளுகிற தேவன். ஊர் ஜனமே அப்படியே சைலண்ட் ஆகிட்டாங்க. அவங்களுக்கு இது வரைக்கும் அவங்களுக்கு 10 வருஷம் அது. இப்போ நான் போனால் கூட பார்த்துனாங்களா, அவங்களுடைய கண்களை ஒரு அன்பு, அவங்க ஒரு பயத்தோடு பார்க்குறாங்க எங்களை. இவங்களுக்கு விரோதமாக நம்ம எழும்பின 2 மணி நேரத்தில் நம்முடைய வீட்டில் மரணம் விழுந்தது. இது வரைக்கும் அவங்க பாருங்கள் அன்பாக வராங்க, அன்பாக பேசுகிறாங்க, அன்பாக நடந்துக்கிறாங்க. அந்தளவுக்கு ஒரு பயம். தேவனுடைய பிள்ளைகளுக்கு விரோதமாக எழும்பவர்களுக்கு ஆண்டவர் அப்பவே நீதி நியாயத்தை செய்வார்.